ஆன் பண்ணிங்கன்னா உடனே ஆன் ஆகிடும். ம். ஆன் பண்ணும்போது கை வந்து நீட்டின்ட்டு ஊசிட்டு கையக்கூடாது. குறுக்கு மேலே ஏறிட்டே இருக்கும், கையில் அடிப்படும். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கட்ரு மாடல் மிஷினுக்கு மட்டும் த்ரெட்டு நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த ஹோல்ஸில் எடுத்து தான் போடணும். ஓகே. கட் பண்ணும்போது ஊசிலேருந்து நூல் கொடுங்க மட்டும் தான் இந்த ஹோல்ஸில் இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் போடணும். எடுத்துட்டு இந்த ஹோல்ஸில் ஓகே இந்த நூல் பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு இந்த டிஸ்கில் போட வேணாம். ஓகே. போடாமல் இந்த கீழ் ஹோல்ஸில் போடணும். இந்த ஏன் டிஸ்கில் இந்த போடாமல் இருக்கணும்னா இந்த டிஸ்கில் போட்டோம்னா நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஊசியிலேருந்து நூலை எப்படி விட்டுரும் இது ப்ரெஷர்னால. ஓகே ஓகே. இப்படி போட்டோம்னா இந்த இது நூல் பிடுங்காது. டிஸ்கில் இந்த வளைச்சி எடுத்துகிட்டு நூலை வந்து ஸ்ப்ரிங்கில் அதே மாதிரி இறக்கி யாருன்னா ஸ்ப்ரிங் ஆடணும். இதுதான் கரெக்டான பொசிஷன் இருக்கும். ஓகே. இந்த த்ரெட் கார்டு இப்படி போட்டுடணும். போட்டு இந்த டேக்காஃபில் வரைக்கும் சுற்றிக்கலாம். இந்த பொசிஷன் வச்சுக்கலாம். மேலே அந்த ஃப்ரீயாக இருக்க மாதிரி வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஓகே. ஒன்று எஸ் மாதிரி நீங்கள் வச்சு இப்படி போட்டணும். இது சேஃப்டி கார்டு உங்களுக்கு புதுசாக பழகிறவங்க இதை வச்சுக்கலாம். இது எதுவும் ஆகாது. இப்போ தான் பழகிறாங்க அப்படின்னா இது எடுத்துடலாம். சரி, இந்த பொசிஷன் வச்சுருங்க. அதை போட்டு இப்படி எடுத்துகிட்டு பாபின் கேஸ் கூட இப்படி தான் போடணும். இந்த லாக் இப்படி எடுத்துருங்க. இப்படி இருக்கும் பாபின் கேஸும் பாபின் எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு இந்த நூலை பிடிச்சிக்கிங்க. இந்த கேப் இருக்கும், இந்த கேப்பில் விட்டுட்டு இந்த கேப்பில் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கா பாபின் மூவ் அதை பார்த்துட்டு சேம் இந்த பொசிஷன் வச்சுங்க. இது மேல் சைடு இருக்க மாதிரி பொசிஷனில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக வரல ஒரு ப்ரெஸ் பண்ணணும். பட்டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்து லாக் ஆகும். இது எல்லா மிஷினும் பேசிக் தான். அயர் மிஷின் எந்த மிஷின் போனாலும் இது பேசிக் தான். நூலை கையில் பிடிச்சிட்டு வீலை சுற்றி அடி நூல் எடுத்துக்கணும். எடுத்து 2 நூல் வந்தோடனே 2 பிசு கொடுக்க முன்னாடி இப்படி விட்டுணும். கிளாத்தை வச்சு தைக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பீடிங் இருக்குது. மைனஸ் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறது, ப்ளஸ்ஸு ஜாஸ்தி பண்ணுறது. 5000 டாப் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. 5000 வச்சோம்னா நம்மளால் ரன் பண்ண அவ்வளோ ஸ்பீடு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ ஸ்பீடு வரும். இதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம் 5000 ஸ்பீடு உங்களுக்கு. மேக்ஸிமம் ஸ்பீடு உங்களுக்கு 3000 வரும். 3000 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இதே போதுமானது தான். இதே ஹை ஸ்பீடு தான். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ மைனஸ் கீழே பார்த்தீங்களா, இது மைனஸ் போட்டுக்கும் ஒரு டாட் இருக்கும். டாட் வந்து கத்திரியோட இது. டாட் இருந்தால் பேக்கில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிம்மர் வேலை செய்யும். துணி நம்ம எடுத்துக்கலாம் ட்ரிம் பண்ணிட்டு. இன்னொரு தடவை செஞ்சு காமிங்க. இடையில வந்து பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் இந்த டாட் இருக்கும்போது கட் ஆகும். இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. நீங்கள் இந்த டாட் சொல்கிறீங்களா? இந்த டாட். ஓகே. அப்படிங்களா? இல்லை நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரி சிம்பிளாக தான் டாட் மறையும். டாட் மறையுது பார்த்தீங்களா? டாட் மறைஞ்சதுன்னா நீங்கள் தைச்சிட்டு கால் எடுத்தீங்கன்னா ஊசி மேலே தான் தைச்சு நிற்கும். கட் ஆகாது. சரிங்களா? வெளில எடுத்தாலும் நூல் அப்படியே இருக்கும். அது இந்த கத்திரி இருக்குது உங்களுக்கு. இது வந்து நீடில் பொசிஷனு. தைச்சி முடிச்சுட்டு ஊசி கீழே இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே நிற்கிற மாதிரி வேணும்னா இந்த நீடில் படம் போட்டது அழுத்தினீங்கன்னா மேலே போகும். மைனஸ் மேலே போனால் ஊசி மேலேயே நிற்கும். எப்போ தைச்சாலும் ஊசி மேலே நிற்கும். அந்த ஆப்ஷன் இது உங்களுக்கு. இது கட்டுரும் உங்களுக்கு. இது மிஷினே போர்டு எரர் வருதுன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது உங்களுக்கு பட்டன் இது உங்களுக்கு. ரீஸ்டார்ட் பட்டன். ஓகே. ஏதாவது எரர் வந்ததுன்னா நம்ம மெக்கானிக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் பண்ணுவார் சிலதெல்லாம். ஓகேங்களா? இந்த பிஎஸ்ங்கிறது அது ப்ரோக்ராம் செட்டிங் தான். எந்த மிஷினுமே பிஎஸ்ல போய் நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஃபால்ட்டாக மெக்கானிக்கிட்ட சஜஷன் கேட்டு அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அழுத்தினா சரியாக போயிடும். அதுதான் பிஎஸ் ஒன்று.
இந்த இது ரெண்டும் வேலை செய்யாது உங்களுக்கு. ஹையர் மாடலோட போர்டு தான் A to B இது. A3Bன்னு ஒரு ஜாக்கில் வரும், அதோட ஹையர் மாடல் போர்டு தான் இதுவும். ஓகே. இது ரெண்டும் வேலை செய்யாது, உங்களுக்கு இது ரெண்டும் வேலை செய்யும். டைல்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த லிவர் அழுத்தி தான் எப்பயுமே பண்ணணும். அப்போ வந்து உள்ள ஒரு பின்னு ஃப்ரீயாக இருக்கும், திருப்ப முடியும். இல்லைன்னா திருப்ப முடியாது. ஓகே. இது அழுத்தினா தான் ஃப்ரீயாக இருக்கும். இது ரஃப் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஓவர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே. நீடில் கீழே இருந்தால் கூட கீழே மேலே எடுத்துக்கலாம். அதுக்கு லைட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. லைட் ஆனால் பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகும். கட் பண்ணிட்டு பிசியை எடுத்துக்கலாம். வைக்கிறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க, எண்டிங்கில் வரும்போது ரஃப் அடிச்சுட்டு பேக்கில் ப்ரெஸ் பண்ணி பீஸை தனியாக எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்டிச் வரும், நல்லா ஹெவியாக. ஆயில் ஊற்றுறது பார்த்துக்கலாம். ஆயில் இந்த இடத்துல ஊற்றிக்கணும். இது லோ ஹை இருக்கும், 2 லெவல் இருக்கும். உங்களுக்கு ஹையில் தான் இருக்கணும், லோ கீழே போனால் சர்க்குலேஷன் ஆகாது. இந்த ஆயில் வந்து 3 மாதம் ஒரு டைம் செக் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆயில். செகண்ட் ஆயில் வந்து 6 மாதம் மாற்றிக்கலாம். இந்த நெட்டு மூலிமா ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஒரு நெட் இருக்கும், மேட் மூலிமா நெட்டை லூஸ் பண்ணி அடியில் வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் நெட்டை டைட் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினா எப்பயுமே ஐஸ் வீல் வச்சு ஓட்டணும். ஓட்டினா தான் ஆயில் சர்க்குலேஷன் ஆகும், பம்பிங் ஆகும், மேலே பம்பிங் ஆகிடும். பாபின் லூஸ் பார்த்துக்கணும். பாபின் போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாபினுக்கு வந்து இந்த மாதிரி பாடத்தை இருக்கணும். பாபின் வந்து ரெகுலராக போட்டால் போதும். ஓகே. இது இதில் விட்டுட்டு டிஸ்க் இப்படி விட்டுட்டு இங்கே ரோல்ஸ் இருக்கும். ஓகே. ரோல்ஸ் இப்படி விட்டுட்டு பாபின் எடுத்து சுற்றணும். சுற்றிட்டு இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா 2 த்ரெட்டு போட்டிங்கன்னா ஒரு த்ரெட்டில் நம்ம தைக்கலாம். ஓகே. தைக்கலாம், இன்னொரு ஃபில் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஓகே. ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு மிஷின் விட்டு எந்திரிக்கும் போது ஊசியில் நூலை பிடிங்கிட்டுருந்தோம். மிஷின் ஆன் ஆஃப் பண்ணும்போது ஒரு குத்து இதே சொன்ன மாதிரி ஒரு குத்து கீழே மேலே ஏறிட்டே இருக்கும், உள்ள நூல் மாட்டிக்கலாம். அவ்வளோ ஃபைனலாக ஆஃப் பண்ணி விட்டுட்டு வேலையே முடிஞ்சிருச்சு. ஸ்டிச் பண்ணிட்டு எந்திரிக்கும் பொழுது பிளக்கை பிடிங்கி விட்டு மிஷினோட பிளக்கை பிடிங்கி இப்படி டேர் பண்ண வச்சிடணும். இந்த போர்டு சர்க்கியூட் போர்டு அடிக்க வரும். ஓகே. ஓகே. ஓகே தம்பி, இது A to B யோட டெமோ. ஆமாம், A to B யோட டெமோ. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி.